என்ன அவனுங்க வந்துட்டு நாயா கூட மதிக்கல ப்ரோ. நன்றி தல. அதாவது பிரிவியஸ் வந்துட்டு தோனிக்கு நன்றி கூறியிருக்காரு என்றே சொல்லாங்க. ஒரு உருக்கமான ஸ்டேட்மெண்ட்ட வந்துட்டு குடுத்திருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குங்க. வெறித்தனமா இருக்காரு என்றே சொல்லலாம். அவர் பேச்சிலேயே தெரியுது. ஓகேவா? அவரோட பதிவிலேயே தெரியுதுங்க. ஒரு நல்ல சென்னை டீம் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டே வந்துட்டு ஒரு சரியான ஹிட்டிங் கிடையாது. ஓகேவா? ஹிட்டர் கிடையாது. விஜய் சங்கர், அந்த சேவல் சங்கர், திருப்பாத்தி இவங்கலாம் வந்துட்டு என்னங்க சொல்றது, கழிச்சு போட்டவங்க என்றே சொல்லலாம். எக்ஸ்பைரி ஆனவங்க. அவங்கள கொண்டு வந்து தோனி நம்பி விளையாண்டாரு பாருங்க. அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய விருதா போனது இந்த சீசன். ஏன்னா 7 மேட்ச்ல 2 தான் வின் பண்ணியிருக்கோம். நெட் ரன் ரேட்டும் வந்துட்டு டவுன்ல இருக்கு. ஆமாங்க, இவங்க T20 விளையாட சொன்னா டெஸ்ட் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி உருப்படுமா ப்ரோ? அவ்வளவுதான், சோழியம் பிடிச்சிட்டாங்க இந்த 2 பேரு. வீணா போன பேரு வெளியே போனாலும் போமாட்றாங்க. இவங்கள என்னதாங்க பண்றது? தோனி திரும்ப திரும்ப நம்பினாரு. ஆனா சிஎஸ்கே நிர்வாகம், சிஇஓ காசி விஸ்வநாதன் அண்ட் சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மேட்ச் முடியும் போது ஒரு மீட்டிங் போகும். அப்ப அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, காசு போனாலும் பரவாயில்ல, அதை நான் உண்டியல போட்ட மாதிரி நினைச்சுக்கிறேன். அவங்க 2 பேரும் வேணாம் ப்ரோன்னு தோனி கிட்ட திட்டவட்டமா சொல்லிட்டாருங்க. ஒரு கிளிப்பிங் கொடுக்குறேன். இந்த ராமகிருஷ்ணா கோஸ் பவர் ஹிட்டருங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பென்ஸ் பாடி செம்ம பவர் ஹிட்டரு. 2 பேருமே தொடக்க வீரராகவும் இறங்கியிருக்காங்க அண்ட் ஃபினிஷர் ரோலையும் வேற லெவல்ல அட்டாக் பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த சூழல்ல அவங்க 2 பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. அண்ட் குர்ப்ரீத் சிங் அவருக்கு பதிலா வந்துட்டு பிரீவியஸ் எடுத்திருந்தாங்க. ஓகே, பிரீவியஸ் வந்துட்டு மும்பைக்கு எதிராக ப்ளே பண்றாருங்க. முள்ளால தான் எடுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எம்எஸ் தோனியோட நகர்வு வேற லெவல் செக்மேட்டா இருக்கிறது என்றே சொல்லாங்க. காரணம் என்னன்னா, எம்ஐ டீம்ல இவர் பல வருடம் சர்வே பண்ணியிருக்காரு. ஆனா இவர் நாயா கூட மதிக்கலன்னு பிரீவியஸ் சொல்லியிருக்காருங்க. என்னோட ஸ்லாட் வந்துட்டு ஒன் டவுன் பேட்ஸ்மேன், திடீர்னு வந்து ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க, ஒன் டவுன் இறக்கி விடுவாங்க, ஃபோர்த் ஆர்டர் இறக்கி விடுவாங்க. என்னோட பேட்டிங் ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும். நான் நினைச்ச மாதிரி எம்ஐ டீம்ல வந்துட்டு விளையாண்டதே கிடையாது. எனக்கு பிடிச்ச ஸ்லாட்ல விளையாண்டதே கிடையாது. அவங்க வந்துட்டு எனக்கு இந்த நேரத்துல தான் வாய்ப்பு கொடுக்க போறோம், அப்பதான் வாய்ப்பு கொடுக்க போறோம், அடுத்த மேட்ச் நீ விளையாட போற அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கான வாய்ப்பு வரும், வரும்போது நாங்க உன்னை வந்துட்டு புஷ் பண்றோம், நீ போய் விளையாடு. இந்த மாதிரி ஒரு நிரந்தரம் இல்லாம நாயை விட கேவலப்படுத்தினாங்க. என்னோட நம்பிக்கை எனக்கே போச்சு. ஏன்னா எம்ஐ டீம் இவரை எடுத்ததே வந்துட்டு அப்போ செம்ம பவர்ல இருந்தாருங்க. இன்ஃபார்ம் பிளேயரா இருந்தாரு. அவரை வந்துட்டு நம்பிக்கையே உடைச்சிட்டாங்க. என்னோட நம்பிக்கை எம்ஐ டீம்ல விளையாண்டு தான் போச்சு. பட் தோனி மாதிரி ஒருத்தவர் என் மேல நம்பிக்கை வைக்கும் போது டெஃபினட்டா என்னோட எபிலிட்டியை அன்னைக்கு தான் உணர்ந்தேன். அதாவது நேற்றைய நாள் தான் என்னால் உணர முடிஞ்சது. டெஃபினட்டா தோனிக்கு நான் ஏதாவது பண்ணணுமியா, அதாவது வந்துட்டு தலைக்கு இது லாஸ்ட் இயரா கூட இருக்கக்கூடும். ஆனால் தலை அப்படி சொல்லுங்க. இருந்தாலும் தோனிக்கு வந்துட்டு நான் வின் பண்ணி ஏதாவது பண்ணணுமியா, எங்க அண்ணனுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா, நான் பண்ணணும். டெஃபினட்டா தோனி என்ன நம்பியிருக்காரு. அதற்கு வந்துட்டு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன். என்னோட இலக்கு வந்துட்டு தோனி கப் அடிச்சு கொடுக்கணும். என்னோட எதிரி டீமையும் வந்துட்டு வெளுத்து வாங்கணும். அதுதான் வெறித்தனமா இருக்கிறேன். அண்ட் எம்ஐக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சம்பவம் வெயிட்டிங்கு. அண்ட் எல்லோ ஃபேன்ஸையும் சரி, என் மேல வச்ச சிஎஸ்கே நிர்வாகத்தையும் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். என்னோட அட்டியை மட்டும் பாருங்க, இடி மாதிரி விழுகும்னு பிரீவியஸ் வந்துட்டு பேசியிருக்காரு. கதி கலங்கி இருக்காங்க எம்ஐ டீம் என்று சொல்லாங்க. எம்ஐ மேல வெறித்தனமா இருக்காரு. ஏன்னா நாயை விட கேவலமா இவருக்கு பிடிச்ச ஸ்லாட்ல இறக்கி விடாம அவங்களுக்கு ஏற்றவாறு இவரை வந்துட்டு புஷ் பண்ணியிருக்காங்க. அதாங்க இவருக்கு பிடிக்கல. அதனால நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. செகண்ட் சீசன்ல நம்ம 7 மேட்ச் வின் பண்ணால் மட்டுமே பிளே ஆஃப்குள்ள போக முடியும். இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் பிரீவியஸ் வந்துட்டு எம்ஐக்கு எதிராக இறக்கியிருக்காருங்க. நம்ம தலை ஓகேவா? நம்ம தலையை தலை குனியாம அண்ட் பிரீவியஸ் வந்துட்டு சேவ் பண்ணுவாரா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க.